வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாண்டியன் ஸ்கூல் நடத்தை பற்றி. இல்லை, பாண்டியன் வந்து இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு கடைக்கு போகிறக்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பழைய டிவிஎஸ் 50 குமரவேல் அங்கே அந்த வண்டியில் வந்து இறங்கிட்டு எப்படி இன்னைக்கு வெறுப்பு ஏற்றுற பாரு வர அப்படின்னு அரசின்னு கூப்பிட்டு இங்கே என்னுடைய பர்ஸ் எடுத்துகிட்டு வாடி. அந்த பொண்ணு ஒரு பர்ஸ் எடுத்து வந்து கொடுக்குது. இது என்னோடது இல்லை, உனக்கெல்லாம் அறிவு இல்லை, உன்னையெல்லாம் இப்படி வளர்த்துருக்காங்க அப்படி வளர்த்துருக்காங்கன்னு திட்டின உடனே அப்புறம் போயிட்டு திருப்பி உள்ளே போயிட்டு எந்த பர்ஸும் இல்லைன்றது அடிக்க போகிறான். உனக்கெல்லாம் அறிவு இல்லையா, தேட மாட்டியா அப்படின்னு. அப்புறம் அடிக்க போனவுடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு பாண்டியனுக்கு. வண்டி ஒரு எத்துனார், அது அங்கிட்டு போய் விழுந்துருச்சு. அவர் போயிட்டார். அப்புறமா இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டில் அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பாடு அவங்க அம்மா எடுத்து வைக்கும்போது சொல்கிறேன், என் பொண்டாட்டி தான் எனக்கு கொடுக்கணும், பொண்டாட்டி கொடுத்தா தான் சாப்பிடுவாராம்மா. சாப்பிடுனோடனே சரின்னு இந்த மாமியார் போய் மருமகளை வர சொல்லிட்டு வருது. போமா உடனே தான் கூப்பிட்றான். சாப்பாடு பரிமாறு. இவனுக்கு ஏன் நான் போடணும், அந்த பொண்ணு நான் ஏன் போடணும் அப்படின்னு அரசு அங்கேயே உட்காந்துக்குச்சு. மறுபடியும் மேலே இருந்து ஏண்டி கொடுக்க மாட்டியா சாப்பாடு, இன்னைக்கு நீ வந்து எனக்கு மாடியில் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டேபிள் ஒரு சேரும் போட்டு உட்காந்துருக்கான். உடனே அவங்க அம்மா வருது சாப்பிடலையான்னு. இல்லைம்மா நாங்கள் இங்கே சாப்பிட போகிறோம்னா சரி என்னவோ செய்யுங்கன்ட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். அதை எடுத்துக்கிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா. ஒரு குண்டாவில் சாம்பார் கொண்டு வருது. இது பத்தாது, நிறைய வீட்டில் இருக்கும். உங்கள் வீட்டில் பரதேசி பயிலு, உங்கள் வீட்டில் ஒன்றும் இருக்காது. சின்ன மளிகை கடை வச்சுட்டு உங்களுக்கு என்ன சாப்பாடு கூட இருந்திருக்காது. நீங்கள் எப்படி வாழுவீங்க? அதனால் ஒரு நாளைக்கு ஒரு ஹட்டி சாம்பார் குடிப்போங்கிறேன். சாம்பார் குடிக்கிற குடும்பம் போல். அப்புறம் அப்படி டார்ச்சர் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு வெறியாகி போய் அடுப்பில் பார்க்குது. கொதிக்கி ஒரு குண்டான் சாம்பார் இருக்குது. இப்படியே ஒரு துணியை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கிட்டு வந்து வச்சு ஊற்றுனா ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்ன கொஞ்சம் ஊற்றுற, என்ன உங்கள் வீட்டு பொருளா இது, எங்கள் வீட்டு பொருள்டி அப்படின்னு அவங்க வீட்டு ஆளுகளை ரொம்ப அப்படியே பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்கான். இதாக சொல்லிக்கிட்டே இருக்கான், கேவலமாக பேசிக்கிட்டே இருக்கான். வெறியாயிருச்சு அந்த பொண்ணுக்கு. பார்த்தது அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குண்டானில் அந்த சாம்பாரத்துக்கு மூஞ்சியில் ஊற்றிருச்சு. அப்புறம் பார்த்தா இதோட விட்டுருன்னு பார்த்தா இன்னொரு பெரிய குண்டானில் சுட அந்த சாம்பாரையும் தலையில் ஊற்றிருச்சு. ஊற்றுனா கத்துறான். நீ பேசுன பேச்சுக்கு உனக்கு வேணுண்டி அப்படிங்கிற மாதிரி. அதாவது நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தா கூட அந்த மாதிரி பண்ண தான் செய்வாங்க. சாம்பார் தூக்கி ஊற்றுவாங்க, இல்லை அடித்தே கொல்லணும். அப்படி ஆளுகளெல்லாம் கதறான். ஐயோ எரியுது சுடுதே கத்துறான். ஆனால் அந்த பொண்ணு கேட்கலையே, ஊற்றிட்டு அப்படியே நிற்கிது. உனக்கு வேணுண்டா அப்படின்னு நிற்கிது. உருண்டுக்கிட்டு கிடக்கான். வலிக்கு சாம்பார்லேயே வலிக்கு கிளியும் விழுந்து எந்திரிச்சு உருள்றான். பயங்கர காமெடியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு இப்படி தான் விழுந்து இப்படி தான் உருண்டுக்கிட்டு கிடக்கணுங்கிற மாதிரி உருண்டுக்கிட்டு கிடக்க வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்று இந்த மாதிரி இவ்வளோ பேசுகிறவனை சும்மா விட்டா அது தப்பாயிரும். அதனால நல்ல ஒரு பதிலடி கொடுத்தது அந்த பொண்ணு. உருண்டுக்கிட்டு கிடக்கான். இனிமேல் திங்கக்கிழமை தான் என்னன்னு பார்க்கணும், உருண்டு எந்திரிக்கிறானா எந்திரிக்கலையான்றதை. வணக்கம்.